இது என்னன்னு தெரியுதா? ம் நல்லா பாருங்க. எல்லாருக்கும் இது என்னன்னு தெரியுதா? எல்லாரும் மொபைல் போன் சொல்லுவீங்க. ஆனா இல்ல, இவனுக்கு பேரு தான் ஆப்பு. கண்ணுக்கு தெரிஞ்ச ஆப்பு. இவனுக்குள்ள இருக்கால ஒருத்தன், அந்த சோசியல் மீடியான்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் வச்ச ஆப்பு. அவன் வச்ச ஆப்பு தான் இந்த தமிழ்நாடு அரசியல் களத்துல நிகழ்த்தவே முடியாத ஒரு சாதனையை பண்ணிருக்கு. திமுக, அதிமுக இந்த ரெண்டு கட்சியை தவிர்த்து இங்க யாரும் வர முடியாதுன்ற அந்த சூழ்நிலையை உடைச்சி சுக்கு நூறு ஆக்கி டிவிகேவை ஆட்சி அமர்த்த வச்சிருக்கு. அப்படிப்பட்டவன் ரொம்ப மோசமான பயமுல. பெரியவங்கள்ல இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் டிவிகே கட்சிக்காக பிரச்சாரம் பண்ண வச்சிருக்கு. அப்படி ஒரு புரட்சிய இந்த சோசியல் மீடியா செஞ்சிருக்கு. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு 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 கலாச்சார புரட்சியை செஞ்ச இதே சோசியல் மீடியா தான் இன்னைக்கு ஒரு அரசியல் புரட்சியை செஞ்சிருக்கு. இது விஜய் சாருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு அவங்க எல்லாருக்கும் ஒரு பேரே கொடுத்தாரு. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, மக்களை புரிஞ்ச ஒரு தலைவன். மக்களை புரிஞ்ச ஒரு தலைவனால தான், மக்களை நேசிக்கிற ஒரு தலைவனால தான் நல்லாட்சி கொடுக்க முடியும். அப்படி ஒரு தூய்மையான மனசோட விஜய் சார் இந்த அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. இனிமே தமிழ்நாட்டுல பொற்காலம்னு சொல்றோம்ல, ஒரு ஆட்சி, பொற்கால ஆட்சி அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை என்னை போன்ற எல்லாருக்குமே இருக்கு. அந்த நம்பிக்கையோட தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல மனமார்ந்த பெருமையோட ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இனிமே எல்லாம் நல்லதே நடக்கும். விஜய் சார், வாழ்த்துக்கள் சார். நன்றி.